தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/8/2026 திங்கட்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:06 வரை, பிறகு ரேவதி. இன்று ஒரு அற்புதமான நாள். ஆடி 18, ஆடி பெருக்கு, 18ஆம் பெருக்கு என்பார்கள். இன்று எதை எடுத்தாலும் அது பெருகி வளருமாம். வருடம் 365 நாட்களிலும் முக்கியமான முதல் தரமான ஒரு புனிதமான சுபதினம் என்று சொல்லலாம். இந்த நாள் இன்றைக்கு திங்கட்கிழமையில் வந்திருக்கிறது. எனவே இன்று நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்ல, வெற்றி மீது வெற்றி வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இன்று காலை நேரம் 9:15 10:15 வரை நல்ல நேரம் இருக்கிறது. மதியம் என்று எடுத்துக்கொண்டால் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற நேரங்காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நாம் ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இன்றைக்கு ஒரு தங்க நகை வாங்குகிறீர்கள், அல்லது ஒரு ஆபரணம் வாங்குகிறீர்கள், ஒரு ஆடை வாங்க நினைக்கின்றீர்கள், ஒரு புதிய வாகனம் வாங்க நினைக்கிறீர்கள், அதற்கு முன்பதிவு செய்ய நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது போன்ற நேரங்களில் இன்று நீங்கள் செய்தால் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, தாலி பெருக்கி போடுகின்ற ஒரு விழா புதுமண தம்பதியர்கள் செய்வார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதற்கேற்ப இன்று விவசாயிகள் எல்லாம் வயல்களில் நெல் தூவுவார்கள், பாவுவார்கள். விவசாயம் செழிக்கும். பல்கி பெருகி வளர்வதற்காக உள்ளது ஆடிப்பெருக்கு என்பது. இன்று நாம் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபட வேண்டும். இல்லத்திலே நீங்கள் வழிபடுபவர்களாக இருந்தால் அபிராமி அம்மன் படம் கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும். இன்றைக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கு அபிராமி அம்மன் படத்தை வைத்து அம்பிகை வழிபாடை நீங்கள் நடத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்பொருள்கள் குவியும், புகழ் கூடும், நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஏனென்று சொன்னால் நடக்காத ஒரு காரியத்தை நடத்தி காட்டியவள் அந்த அம்பிகை. விதி மாறியது மார்க்கண்டேயனுக்காக. அதே போல திதி என்ற அமாவாசை திதி பௌர்ணமி திதியாக மாறியது. ஆகையினாலே தான் அந்த அபிராமி அம்மனுடைய படத்தை இல்லத்தில் நாம் வைத்து ஒரு 4 வரி பாடல், ஒன்று கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் என்று அந்த அபிராமி பட்டருடைய பாடல் படிக்கலாம். இல்லை என்றாலும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று குறிப்பிட்டிருப்பார். மனதிலே தளர்வு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே தளர்வு மனம் இருந்தாலே எந்த காரியமும் நடக்காது. தளர்வறியா மனம் தரும். அதிலே ஒரு வரி வரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. அபிராமி கடைக்கண் பார்த்தா நல்லன எல்லாமே வந்துருமா. அப்படிப்பட்ட நல்லன எல்லாம் தரக்கூடிய அம்பிகையை இன்று நாம் இல்லத்திலும் நினைத்து வழிபடலாம், உள்ளத்திலும் நினைத்து வழிபடலாம். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையும் வழிபடலாம். அபிராமி அம்மன் பாடல்கள் படிக்கின்ற பொழுது 108 பாடல்கள் இருக்கிறது. 78 பாடல் படிக்கின்ற வரை அங்கே வானத்திலே நிலவு வரவில்லை. கழுவில் ஏற்றினார்கள் அபிராமி பட்டரை. அவர் பாடிக்கொண்டே இருந்தார். வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ என்று கவியரசு கண்ணதாசன் ஒரு துள்ளு சந்தத்திலே ஒரு அழகான பாடல் எழுதினார். 79வது பாடல் படிக்கின்ற பொழுதுதான் செங்கையில் வண்டு கலிங்கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட என்று துள்ளு சந்தத்திலே அந்த நடனமாடுகின்ற விதத்தில் தேவி அம்பிகை ஆடுகின்ற விதத்திலே அந்த படத்திலே காட்சி வரும். நாம் படிக்க வேண்டிய பாடல் 79வது பாடலான அந்த விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளி வேதம் சொன்ன என்று ஒரு பாடல். இந்த பாடல் படித்த பொழுதுதான் நிலவு தோன்றியதாம். ஆகையினாலே நடக்காது நடத்தி காட்டிய தெய்வம் அபிராமி அம்மன். அந்த அபிராமியை இன்று ஆடிப்பெருக்கென்று நாம் கொண்டாடி தனம் தரும் கல்வி தரும் என்ற பாடலையும் பாடி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுபணி இல்லாத உடலும் என்ற பாடலையும் நாம் பாடினால் நம் வாழ்க்கையில் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். தெய்வ வழிபாட்டில் திருப்தி காணுகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. அலைபேசி மூலம் அதிகாலையில் வரும் நல்ல தகவல் உங்களுக்கு உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவில் இருந்த தடைகள் அகலுகின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பிரிந்து சென்ற சொந்தங்கள் பிரியமுடன் வந்தனைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். 2 செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றை பற்றி சிந்திப்பீர்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் ஒரு நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற முன் வருவீர்கள். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். எனவே அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். அது மட்டுமல்ல, அதிகார அந்தஸ்துக்கும் உயர்த்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமை பதவிகள் கூட தானாக தேடி வரலாம். குரு ராசியில் இருப்பதனாலே எந்த குழப்பமும் நீங்கள் ஏற்படாது. நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக செய்ததில் வெற்றி காண்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வங்கிகளில் சேமிப்பு உயர்கின்ற அளவுக்கு இன்று வளர்ச்சி கூட போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண நினைப்பவர்கள் நீங்கள். இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியவர்கள் அல்லது அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. புதுமையான ஆலயங்களுக்கு, அதாவது புகழ்பெற்ற பழமையான ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்தித்திருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் இன்று ஈடேறலாம். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் அதிகம் தேவைப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. குறிப்பாக இன்று 18ஆம் பெருக்கு என்பதனாலே அருகில் இருக்கும் அம்பிகை ஆலயம் சென்று வழிபட்டால் இன்பங்கள் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம். 2-9 அதிபதி. பெற்றோருடைய ஆதரவும் குறையலாம். பிரியமானவர்களின் ஆதரவும் குறையலாம். உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு எதிர்ப்பாக மாறலாம். என்ன இருந்தாலும் கடன் சுமை கொஞ்சம் கூடும் விதத்தில் இன்று வரவை காட்டிலும் செலவுகளே கொஞ்சம் அதிகரிக்கின்றது. சுக்கிரபலம் நன்றாக வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். புதிய உத்தியோகத்திற்கான மாறுதல்கள் உங்களுக்கு வரலாம். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள நிதானமும் பொறுமையும் தேவை. அதோடு அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். அருகில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்றால் சந்தேகம்தான். 10ல் குரு இருப்பதால் உங்களுக்கு அதிகமான வேலைப்பளுவை சுமத்துவார்கள். நீங்கள் இந்த வேலையிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இருந்தாலும் 10ல் உள்ள குருவால் பதவி மாற்றங்கள் உண்டு என்பது பொது நியதி. உங்களுக்கு நல்ல இடங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். அயல் மாநிலமாகவும் இருக்கலாம், அயல் நாடாகவும் இருக்கலாம், அல்லது அயலூராகவும் இருக்கலாம். அங்கிருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. 6ல் சனி இருப்பதால் உத்தியோக மாற்றம் உறுதியாகும் நாளாகவே இந்த நாளை கருதலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தனவரவு தாராளமாக வந்து சேர்கின்ற நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும். வியாபாரம் வெற்றி நடை போடும். 5லே சனி இருப்பதனாலே பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் வந்து மகிழ்விக்கப் போகின்றது. இன்று அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தடைகள் தானாக விலகும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். 3லே ராகு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகும். உடல்நலம் சீராகிய உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வாகன மாற்று சிந்தனை மேலாகும். புதிய வாகனங்கள் வாங்கும் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. இன்று நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களையும் மங்கள பொருட்களையும் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களாலும் மகிழ்ச்சி கூடும். சிக்கனத்தை கையாண்ட நீங்கள் இன்று செலவுக்கு அஞ்ச மாட்டீர்கள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்றன. நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். அலைபேசி மூலம் அதிகாலையில் வரும் அலைபேசி நல்ல தகவல் உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. 2 சனி இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். தொட்ட காரியம் வெற்றி பெறும். தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கட்டளையிட்ட பணியை செய்ய பணியாளர்கள் காத்திருப்பார்கள். அலைபேசி வழி தகவலும் தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி தரும். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. புதிய நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது மங்கள பொருட்கள் வாங்குவதில் மனதை செலுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மாலை நேர பயணம் மகிழ்ச்சி தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.